ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்றைக்கும் காலையிலேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு மேக்ஸ் தான். 10th ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க்ஸ் சம். நேற்று ராத்திரி ஒரு சம் நான் நடத்தியிருந்தேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம் என்னங்கிறத மறுபடியும் ஒரு சொல்லட்டுமா? டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து மூலங்களின் தன்மை தமிழ் மீடியத்துக்கு, இங்கிலீஷுக்கு வந்து நேச்சர் ஆஃப் ரூட். ஓகேவா? ஸோ நேற்றுக்கு நம்ம இந்த டைப் பார்த்தோம். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா ப்ரொஃபைலில் இருக்கும், போய் பாருங்கள். ரெண்டாவது டைப் பார்க்கலாமா? 9x² - 24x + 16 கொடுத்துருக்காங்க = 0. ஓகேவா? இப்போ இதுலேருந்து ஏ எடுக்கணும். இது ஏ, இது பி, ரெண்டாவது இருக்கிறது, மூணாவது இருக்கிறது என்னது? சி. ஓகேவா? இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ax² + bx + c. இதுதான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குது. அப்போது ஏபிசி எடுத்துட்டோமா? நேச்சர் ஆஃப் ரூட் மூலங்களின் தன்மை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா டெல்டா = b² - 4ac. சரியா? இதில் வந்து நம்ம இதை போடணும். பியோட வேல்யூ எத்தனை? -24. -24 தான் ஹோல் ஸ்கொயர். -4 இன்டு ஏயோட வேல்யூ எத்தனை? 9 இன்டு 16. சரியா? 24 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 576. அடுத்தது 9 4 பெருக்குங்க 36 இன்டு 16. 576 மைனஸ் இந்த ரெண்டையும் பெருக்கினால 576 தான் வரும். சரியா? கழிக்க 0. இப்படி நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது 0 வந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல், மெய் புலங்கள் மெய் மற்றும் சமம். ஓகேவா? அதுதான் இது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த தேர்ட் டைப் வந்து அடுத்தது பார்க்கலாம்.